ஹலோ மக்களே! தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில 4 முதலமைச்சர்கள் கிட்ட வேலை பார்த்த செங்கோட்டையன் அவர்கள இபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆணவத்தால கட்சியிலேருந்து நீக்குனதுனால, அந்த கட்சி படுதோல்விய சந்திக்க போறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அத பத்தியும், அடுத்ததா 4 பெரிய கட்சிகள கூட்டணி சேர்த்து, மெகா கூட்டணி அமைச்சு இந்த தேர்தல்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அத பத்தியும், அடுத்ததா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சது அதிமுகவுக்கு வேணா பாதகமா இருக்கலாம். ஆனா பாஜகவுக்கு இது பெரிய சாதகமா இருக்கு. இதனால டெல்லி தலைமை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். அதிமுகவோட மூத்த தலைவரும், கொங்கு மண்டலத்தோட முக்கிய ஆளுமா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கக்கூடிய சம்பவம், தமிழக அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. 50 வருஷத்துக்கு மேல அரசியல் அனுபவமும், 4 முதல்வர்களுக்கு விசுவாசமா செயல்பட்ட வரலாறு கொண்ட ஒரு சீனியர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையாண்ட விதம், அவரோட தலைமை பண்பு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கு. செங்கோட்டையனோட இந்த நகர்வு அதிமுக தலைமையோட பிடிவாத போக்குக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய முயற்சின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையனோட அரசியல் அனுபவம் எடப்பாடி பழனிசாமியை விட ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதிமுகவோட நிறுவனர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவரோட பயணிச்சவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, குறுகிய கால முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் மற்றும் இறுதியா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு 4 முதல்வர்கள் அமைச்சரவையில பல்வேறு காலகட்டங்கள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர் இவரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்கள் தலைமையோட கீழ அதிருப்தி கொண்ட மூத்த தலைவர்களை கூட சமாதானப்படுத்தி அரவணைச்சு சென்றதுனால தான் அதிமுக கட்டுக்கோப்போட இருந்துச்சு. ஆனா பழனிசாமி தலைமையில அரவணைக்கக்கூடிய பண்பு குறைஞ்சு அதிரடி நீக்கங்கள் மட்டும்தான் நடைபெற்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கள எல்லாரையும் மறுபடியும் கட்சியில இணைக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாரு. இது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற அவரோட நீண்டகால அனுபவத்தோட வெளிப்பாடு. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிரடியா கட்சியிலிருந்து நீக்கினாரு. இந்த நடவடிக்கை ஒரு மூத்த தலைவரை மதிக்க தவறியது மட்டும் இல்லாம அதிமுகவோட எதிர்கால நலனுக்காக யோசிக்கக்கூடிய சூழலையும் நசுக்கிறதா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு மூத்த தலைவரை இபிஎஸ் தொற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பழனிசாமியோட இந்த தனிப்பட்ட பிடிவாதம் செங்கோட்டையன் போன்ற விசுவாசிகளுக்கு விரக்தியை ஏற்படுத்தி புதிய தலைமையிடம் தங்கள் அனுபவத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சியான பாஜக கூட கூட்டணி அமைச்சோம், பாமக, தேமுதிக போன்ற பிற கட்சிகளை கூட தங்கள் பக்கம் இழுக்க முடியாம இபிஎஸ் தடுமாற நிலைமையில மூத்த தலைவரை அரவணைச்சு செல்ல தெரியாத தலைமை வெற்றிகரமான ஒரு கட்சியை எப்படி வழிநடத்தும் அப்படின்ற கேள்வியை செங்கோட்டையனோட இந்த விலகல் சொல்லியிருக்கு. செங்கோட்டையன் புதிய அரசியல் களத்தை தேடி விஜயோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நேரடியான அரசியல் பாடம் கற்பிக்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. கொங்கு மண்டலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு 2021ல அதிமுகவுக்கு வெற்றியை தேடி தந்த அதே மண்டலத்துல தாவேகாவுக்கு வாக்குகளை பிரிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. இது எடப்பாடிக்கு செங்கோட்டையன் கொடுக்கக்கூடிய முக்கிய படமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் பிடிவாத போக்கு தான் 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியை இழந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு. அதே பிடிவாதத்தை இப்பயும் கடைபிடிச்சு செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த ஆளுமைகளை வெளியேற்றுறது 2026 சட்டமன்ற தேர்தல்ல கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. 2021ல பிடிவாதத்தால ஆட்சியை இழந்தாரு. அதே பிடிவாதத்தால 2026ல கட்சியை இழப்பாரோ அப்படின்ற அச்சம் அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் கிட்ட எழுந்திருக்கு. செங்கோட்டையனோட தாவேகா பிரவேசம் எடப்பாடி பழனிசாமிக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கை மணியா ஒலிச்சிட்டு இருக்கு. அடுத்ததா நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல ஒரு பலமான அரசியல் கூட்டணியை உருவாக்க முயற்சியில வேகமா ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கான தீவிரமான திட்டங்கள் வகுக்கப்படுறதா சொல்லப்படுது. அதிமுகவுல இருந்து விலகிய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமா டிவிகேல இணைஞ்சிருக்காரு. செங்கோட்டையனோட இந்த நகர்வு தாவேகா மீதான அரசியல் ஆர்வத்தை அதிகரிச்சிருக்கிறது மட்டுமல்லாம பல கட்சிகள் விஜயோட கைகோர்க்கிறதுக்கு குறித்த பேச்சுகளையும் இது எழுப்பியிருக்கு. செங்கோட்டையன் இணைஞ்ச உடனேயே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. கடந்த தேர்தல்கள்ல எஸ்டிபிஐ, டிடிவி தினகரனோட அமமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து சில தேர்தல்கள்ல தனித்து போட்டியிட்ட எஸ்டிபிஐ கடந்த சட்டசபை தேர்தல்ல அமமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப மாறக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள்ல
எஸ்டிபிஐ, டிடிவி தினகரன் கூட அப்படியே பயணம் செஞ்சு 2 தரப்பும் ஒண்ணா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. அமமுகவோட எதிர்கால நிலைப்பாடு குறித்தும் தீவிரமான விவாதங்கள் எழுந்திருக்கு. தினகரன் சமீப காலமா விஜய்க்கு ஆதரவா பல அரசியல் விவகாரங்கள்ல செயல்பட்டுட்டு இருக்காரு. திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இது அமமுகவும் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதனால எஸ்டிபிஐ, அமமுக அப்படியே மொத்தமா தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி உருவாச்சுன்னா எதிர்க்கட்சிகள் முகாம்ல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். இவங்க மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் கூடிய விரைவில் புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க இருக்காரு. தன்னோட அரசியல் மீள் வருகையை வலுப்படுத்த அவரும் விஜய் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. தனி கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமகவோட பிரிவினர் தமிழக வெற்றி கழக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகல அப்படின்னாலும் எதிர்கால தேர்தல்கள்ல சாத்தியமான ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படுறதா இந்த விவரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பாமக இதனால தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டும் இந்த நகர்வுகள் எல்லாமே விஜயோட தமிழக வெற்றி கழகம் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய நோக்கில செயல்படுறத உணர்த்துது. மூத்த தலைவர்கள், குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் மற்றும் சிறிய அரசியல் குழுக்களை ஒன்றிணைக்கிறது மூலமா அவர் தன்னோட கட்சியை அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள்ல ஒரு முக்கியமான சக்தியா நிலைநிறுத்த முயற்சிக்கிறதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தைகள்ல பல ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டுல புதிய அரசியல் கூட்டணிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மைய புள்ளியா மெதுவா உருவாகிட்டு இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வரப்போற மாதங்கள்ல இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் அதிகாரப்பூர்வமா இணையும் அப்படின்றது குறித்து தெளிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அதிமுகவுல இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலைமையில அவர் இப்ப விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைமை இந்த முடிவை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா காரணம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச நிலைமையில தாவேகாவுல அவர் இணைஞ்சாரு. அதிமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்ட நிலைமையில செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்தாரு. அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல இணையறதுக்கு முன்னாடி இரட்டை இலை சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. பல ஆண்டுகளா அதிமுகவுல இருந்த செங்கோட்டையன் இப்ப நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. இந்த விலகல் அதிமுகவுல குறிப்பா அதோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட கூட்டணி வைக்க தீவிரமா முயற்சி செஞ்சாரு. எப்படியாவது தாவேகா கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு தாவேகா கொடி கண்ணில் பட்டா கூட பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே கேட்டுச்சா, சத்தம் கேக்குதா, மக்களை பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுலாம் ஆசையா சொல்லிட்டு இருந்தாரு. மே மாசம் விடுமுறையில இருக்கக்கூடிய பையன் ஐஸ் வண்டி சத்தம் கேட்டதும் வேகமா வெளியே ஓடுறது மாதிரி தான் எடப்பாடி ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஆனா அந்த பெல் சத்தம் ஐஸ் வண்டி சத்தம் கிடையாது. இரும்பு, ஈயம், பித்தளை வாங்கக்கூடிய வண்டியோட சத்தம் அப்படின்னு தெரிஞ்சு ஏமாந்து போகக்கூடிய குழந்தைங்க மாதிரி எடப்பாடி ஏமாந்து போயிருந்தாரு. செங்கோட்டையன் தாவேகாக்கு போனதுனால எடப்பாடி அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகாம போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையன் எப்படியும் எடப்பாடி கூட கூட்டணி வைக்க விட மாட்டாரு. எடப்பாடி தலைமை வேண்டாம், எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சவர் தான் செங்கோட்டையன். அதே செங்கோட்டையன் இப்ப எடப்பாடியை முன்னிறுத்தி அதிமுக தாவேகா கூட்டணி உருவாக அனுமதிக்க மாட்டாரு. அதே மாதிரி முதல்வர் வேட்பாளர் இல்லாம கூட்டணி அமைய எடப்பாடி பழனிசாமியும் விரும்ப மாட்டாரு. இதனால செங்கோட்டையன் வரனால இந்த கூட்டணி உருவாகாம போயிருக்கு. இதனால பாஜக ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. எடப்பாடிக்கு இனிமேல் வேற சான்ஸே கிடையாது, சாய்ஸும் கிடையாது. பாஜக சொல்றத கேட்டுதான் ஆகணும். கூட்டணியை விட்டு வெளியேவும் போக முடியாது. கட்சியே உடையிற நிலைமையில இருக்கு. இதனால எடப்பாடிக்கு பாஜக தவிர எந்த வழியும் கிடையாது. இதை பார்த்த டெல்லி தலைகள் ரொம்ப குஷியா இருக்காங்க. அதிமுக இப்ப பாதாளத்துல இருக்கு. இதை விட அதிமுகவை இழுத்த இழுப்புக்கு கொண்டு செல்ல வேறு சூழல் வராது. நமக்கு தான் இப்ப பார்கெனிங் பவர் இருக்கு. இனி ஆட்டத்தை பாருங்கன்ற சந்தோஷத்துல டெல்லி தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.